தொடர் விடுமுறையை முன்னிட்டு சொந்த ஊர் செல்லும் மக்களுக்காக சென்னையிலிருந்து 980 சிறப்பு பேருந்துகள் இன்று மாலை முதல் இயக்கப்பட உள்ளன. இது தொடர்பான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் விவேகானந்தன். நாளை துவங்கி 4 நாட்களுக்கு விடுமுறை நாட்களாக வருகிறது. குறிப்பாக சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள், அதைத் தொடர்ந்து திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி, அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை சுதந்திர தினம் என 4 நாட்கள் விடுமுறை நாட்களாக வருகிறது. இதற்காக சென்னையில் கல்வி, வேலை, வியாபாரம் நிமித்தமாக இருப்பவர்கள் சொந்த ஊருக்கு செல்கின்றனர். ஏற்கனவே பெரும்பாலான ரயில்களில் முன்பதிவு முடிந்துவிட்டதால் பெரும்பாலான பயணிகள் அரசு பேருந்துகளை நம்பியுள்ளனர். அவர்களின் வசதிக்காக போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஏற்கனவே சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி இன்று சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 980 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதாவது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் ஒரு 80 பேருந்துகள் மற்றும் விழுப்புரம் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 400 பேருந்துகள், கும்பகோணம் கோட்டத்தின் சார்பில் ஒரு 250 பேருந்துகள், சேலம், கோவை உள்ளிட்ட பிற போக்குவரத்து கழகத்திலிருந்து ஒரு 150 பேருந்துகள் என மொத்தம் 980 பேருந்துகள் இன்று இயக்கப்படுகின்றன. இதே அளவுக்கு நாளையும் இயக்கப்படுகின்றன. இன்று மாலை 4 மணி முதல் இந்த சிறப்பு பேருந்து இயக்கம் இருக்கும் என அதிகாரி தரப்பில் கூறியுள்ளனர். ஏற்கனவே சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து 3061 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழலில் கூடுதலாக ஒரு 980 பேருந்துகள் இயக்கப்படுவதால் இங்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இதனை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை மார்க்கமாக பாண்டிச்சேரி வரை செல்லும் பேருந்துகளும் காஞ்சிபுரம் செல்லும் பேருந்துகள் மட்டும் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே உள்ள மாநில தேர்தல் ஆணையம் அங்கிருந்து இயக்கப்படுகின்றன. மற்ற பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. தொடர்ந்து இந்த பேருந்துகள் இயக்கம் இருக்கும். பயணிகளின் வருகைக்கேற்ப கூடுதலாக பேருந்து இயக்கம் தயாராக இருப்பதாக அதிகாரி தரப்பில் நமக்கு தெரிவித்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் எஸ் விவேக்.